श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम हे श्री राम जय राम जय राम श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम 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 वो श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम 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 बोल राजा रामचंद्र भगवान की जय सद्गुरु मूर्ति की जय आंजनेय स्वामी की जय तसाची संपत्ति राम सीता पति दासाची संपत्ति राम सीता पति जीवाचा संगती राम 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 जीवाचा संगती राम एक दासाची संपत्ती राम सीतापती जीवाचा संगती राम एक दासाची संपत्ती रामाय कमाता रामाय कपीता रामाय कमाता रामाय कपीता रामाय कमाता रामाय कपीता रामाय गाता सहोदर दासाची संपत्ती राम सीता
संगती जीवाचा संगती रामायेत दासाची सहोदर विद्या वैभव कांचन सहोदर वैभव कांचन सहोदर विद्या वैभव कांचन सहोदर विद्या वैभव कांचन सर्वहास्वजन रामाये एक सर्वहास्वजन रामाय गज्ञान रामाय गध्यान रामाय गध्यान रामाय गज्ञान राम समादान राम का संगति रामायेत दासाची संपत्ति रामा मंगलधामा रे सावल्या मेघ श्यामा 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 रामा मंगलधामा रे सावल्या मेघ श्यामा रामा मंगलधामा रे सावल्या मेघ श्यामा बोल राजा रामचंद्र भगवान की जय कच्चित् निर्जिता विघ्नाः कच्चित् वर्धते तपकाय कच्चित् नियतः क्रोधः आहारश्च तपोधने कच्चित् नियमाः प्राप्ताः कच्चित् मनसः सुखम् कच्चित् गुरुशुश्रूषाया सफला सफला चारुभाषिणी நம்முடைய பாரத தேச வாசிகளுக்கு பெரிய பாக்கியம். ராமஜன்ம பூமியில் பகவானுடைய பிரதிஷ்டை 22ஆம் தேதி திங்கட்கிழமை
நாளன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பிரதிஷ்டா ஆறுதுங்கிறது நம்முடைய பாரத தேசத்துக்கே திருப்பி நவஜீவனம் போலது. சுவாமி அவதரித்த ஒரு இடத்தை, ஒரு புண்ணிய பூமியை, எந்த புண்ணிய பூமிக்காக ஆயிரக்கணக்கான சாதுக்கள் பிராணத்தியாகம் பண்ணியிருக்காளோ, அன்றைக்கு இருந்த ராஜாக்கள்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் மடிஞ்சிருக்கா இந்த ராமஜன்ம பூமியை மீட்கணும்னு. அப்பேற்பட்ட ஒரு பூமி, அப்பேற்பட்ட பவித்திரமான ஒரு ஜென்மஸ்தான் நம்முடைய காலத்தில் அந்த ராமச்சந்திர பிரபு நமக்கு கிருபை பண்ணி அது நமக்கு கிடச்சி பூமி பூஜை பண்ணி, பூமி பூஜை பண்ணினவாளே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணி, இதெல்லாம் இத்தனை ஜனங்களுடைய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு, ராஜா எப்படியோ அப்படி ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல் இன்னைக்கு நம்ம இத்தனை பேருக்கு அந்த உணர்வு வந்ததுக்கு காரணமே அவர் தான் வேணும். அதனால் அவரை நம்முடைய பாரத தேச பிரதமர் மோடிஜியை நான் இப்போ சில வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கேன், மகாத்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவரை போன நூற்றாண்டில் மகாத்மா காந்திஜி இருந்தார். இந்த 20ஆம் நூற்றாண்டில் மகாத்மா காந்திஜி, இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு நூற்றாண்டுக்கு ஒருத்தர் தான். இந்த நூற்றாண்டுக்கு மகாத்மா மோதிஜி. அவருடைய ஒரு ஆத்ம பலம், அவருடைய ஸ்ரத்தை. இப்போ பாருங்க, சுவாமி எந்தெந்த இடத்துலலாம் சஞ்சாரம் பண்ணினாரோ 11 நாளாக தரிசனம் பண்ணிட்டு இருக்க. இந்த தேசம் என்ன பாக்கியம் பண்ணினது, இந்த ஜனங்கள் இப்படி ஒருத்தர் அடையிறதுக்கு. அதில் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை. சூரிய வம்சத்திலே இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பித்து ராமச்சந்திர பிரபு வரையில் கௌசல்யா தேவி எந்த பெருமாளை 60,000 வருஷம் ஆராதனை பண்ணினாலோ, தசரத சக்கரவர்த்தி எந்த பெருமாளை ஆராதனை பண்ணினானோ, ஹரிச்சந்திரன் எந்த பெருமாளை ஆராதனை பண்ணினானோ, மாந்தாதா எந்த பெருமாளை ஆராதனை பண்ணினானோ, ரகு எந்த பெருமாளை ஆராதனை பண்ணினானோ, தசரதன் எந்த பெருமாளை ஆராதனை பண்ணினாரோ, சாட்சாத் ராமச்சந்திர பிரபு எந்த பெருமாளை ஆராதனை பண்ணினாரோ அந்த பெரிய பெருமாள், அதே பெருமாள் இன்னைக்கு தமிழ்நாட்டு வாசியினுடைய பாக்கியம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அவர் சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பித்து ஆராதனை பண்ணின மூர்த்தி பெரிய பெருமாள் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு நம்பெருமாள் அப்படி ஒரு ஆச்சரியமாக நமக்கு பக்தாளுகெல்லாம் கிருபை பண்ணிட்டு இருக்கார். இந்த மூர்த்தி அன்னைக்கு அயோத்தியில் இருந்த மூர்த்தி விபீஷண சுவாமிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணி கொடுக்க, இந்த விமானத்தோடு எழுந்தருளை பண்ணி விபீஷண சுவாமி கொண்டு வரும்பொழுது உபய காவேரி தீரத்தில் சாயங்கால வேளையில் கொஞ்சம் கைகால் அலமிண்டி சரீர சுத்தி பண்ணிண்டு அனுஷ்டானம் பண்ணுவோம்னு கீழே வச்சான் பெருமாளை. எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்து தூக்கி பார்க்குறான், கிளம்ப மாட்டேங்கிறார் பெருமாள். ஏன்னா பெருமாள் சொல்லிவிட்டார், இந்த இடமே எனக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது, உபய காவேரி தீரம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு பெருமாளை சேவிக்க வந்தான் தர்மவர்மான்னு ஒரு ராஜா, சோழ தேசத்து ராஜா, நம்ம சோழமண்டலத்தை பரிபாலனம் பண்ணின ராஜா தர்மவர்மா. அந்த தர்மவர்மா ரங்கநாதரை பார்த்த உடனே உள்ளத்தை பறி கொடுத்து இந்த பிரபுவை எனக்கு கொடுத்துருங்கோன்னு கேட்டான். அப்போ தரல, அவருக்கு கிடைக்கல. அயோத்தியிலேருந்து வந்து அரண்மனைக்கு போகாமல் இந்த 2 காவேரிக்கு நடுப்பில், காவேரிக்கும் கொள்ளடத்துக்கும் நடுப்பில் தபஸ் பண்ணுறான் பெருமாளை குறித்து தர்மவர்மா. ஒரு நாளைக்கு தபஸ் களைஞ்சு கண்களை திறந்து பார்க்குறான், எந்த பெருமாள் வேணும்னு தபஸ் பண்ணினானோ அந்த பெருமாள் நிற்கிறார். விபீஷணனை வியாஜமாக வச்சுட்டு
விபீஷணனுக்காக வந்தாரா, தர்மவர்மாவுக்காக வந்தாரா, யாருக்காக வந்தார்னா நம்ம எல்லாருக்காகவும் வந்தார் பெருமாள். இந்த பெருமாளுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அயோத்திக்கும் டைரக்ட் கனெக்ஷன். என்ன சம்பந்தம்னா அங்கிருந்த பெருமாள் தான் இங்கே இருக்கார். அதனால் அந்த பெருமாளை சேவித்து அவருடைய கிருபைக்கு பாத்திரமாகி நாளை அன்னைக்கு ராமேஸ்வரம் போய் தனுஷ்கோடி போய், இது என்னன்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. எங்கள் தாத்தாலாம் கூட பிரவச்சனத்தில் பண்ணியிருக்கான், நாமுமே சொல்லியிருக்கோம். இப்போ போகிற காலத்தை பார்த்தா பயமாக இருக்கு. இந்த அதர்மங்கள் நாஸ்திக்கும் எல்லாம் இந்த நம்முடைய தர்மத்தை அப்படியே கபலீகரணம் பண்ணிடுமோ அப்படின்னு நமக்கு நாமளே கவலைப்பட்ட காலம் உண்டு. பெரியவாள்லாம் கவலைப்பட்டிருக்கா, ஆஸ்திகால் எல்லாருமே கவலைப்பட்டிருக்கா. இன்னைக்கு பார்த்தா அந்த கவலை இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனால் கூட அந்த கவலை கிடையாது. ஏன்னா அதுக்கு நலிவு வரா மாதிரி வருதே தவிர அந்தந்த நேரத்தில் அதை உத்தாரணம் பண்ணுறதுக்கு ஒரு மகாபுருஷனை பகவான் அனுப்புகிறார். அந்தந்த தர்மங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரு மகாபுருஷனை பகவான் அனுப்புறது போல நம்ம பாரத தேசத்தில் உள்ள நாஸ்திகத்தையும் நம்முடைய ஹிந்து தர்மத்திற்கு உள்ள எதிர்ப்பையும் சரி பண்ணி அவர்கள்ட்ட சண்டைக்கு போகாமல் அவர்களை உள்பட சாத்விகாலாக மாற்றக்கூடிய ஒரு ஆத்ம சக்தி இருக்கு, அவர்கிட்ட ஆத்ம பலம் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்தை கண்டு உலகமே இன்னைக்கு கை தூக்கி தொழுவது போல நமஸ்கரிக்கிறது போல ஒரு கௌரவம் நம்ம பாரத தேசத்துக்கு. ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்கூலில் கூட மதிக்க மாட்டாலாம். மாற்று குழந்தை எல்லாம் இருக்கான், ஃப்ரான்ஸில் இருக்கா. அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் இந்தியன்ஸு அப்படின்னா இந்திய தேசத்து குழந்தைகள்லாம் அதை மதிக்கவே மாட்டாலாம். முட்டாள்னு அபிப்பிராயம் வாழ்க்கை. அது மாதிரி இருந்த சூழ்நிலை இப்போ தலைகீழ மாறி நம்ம பாரத தேசத்தை அத்தனை பேரும் உயர்வாக சொல்கிற அளவுக்கு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பாரத தேச வாசிகளுக்கு கூட இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, நாம் இந்தியன். அந்த அளவுக்கு அந்த ஒரு மனோதர்மத்தை மனோபாவத்தை ஏற்றி நம்ம தர்மத்துக்கு சாஸ்வதமான ஒரு தர்மத்துக்கு ஒரு ரட்சகராக, அதே நேரம் பாக்கி யாரையும் தூஷிச்சுடலை. நம்ம தேசத்தில் உள்ள முஸ்லீம்ஸ் எல்லாம் வேணால் கொஞ்சம் வருத்தப்படலாமே தவிர உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம் கண்ட்ரியும் இவரை கொண்டாடுறது, வேர்ல்டு முழுக்க இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரியும் கொண்டாடுறது, நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம்களும் கொண்டாடின்னு தான் இருக்கா. ஏதோ எதுலேயுமே 1-2 ஒதுங்கி தான் இருக்கும். அது மாதிரி 1-2 ஒருத்தர் 2 பேர் சொல்கிறத வச்சு நாம் மொத்தமாக அந்த சமுதாயமே அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறதும் உச்சிதமில்லை. சர்வசம்மதமாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இந்த 22ஆம் தேதி அயோத்தியில் சுவாமிக்கு கோலாகலமாக அந்த பிரதிஷ்டை நடக்க போகிற இந்த வைபவம் எல்லா பக்தாளுக்கும் ஹிருதயத்தில் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதை நாம் அனுபவிக்கணும்னா அவாவா பிரத்யேகமாக ஏதாவது பண்ணணும். அவரவர்கள் ஆற்றுல இருக்கிற ராமர் படத்தையாவது தொடச்சி ஈரத்துணியை வச்சுன்னு தொடச்சி சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு மாலையை வாங்கி சாத்தி ஒரு 1/2 மணி நேரமாவது ராமநாமம் சொல்லி தெரிஞ்ச கீர்த்தனங்களை பஜனை ராமநாமாவளி எல்லாம் பாடி, இல்லை சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறது, ராமாயண பட்டாபிஷேக சர்க்கம், ராமாவதார கட்ட சர்க்கம். அது கம்பராமாயணத்திலேயும் அந்த படலங்கள்லாம் இருக்குது. அவதார படலம் இருக்குது, பட்டாபிஷேக படலம் இருக்குது. யார் யாருக்கு எதில் முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வைபவத்தில் பாரத தேசம் முழுக்க கலக்கணும். இன்னைக்கு நியூஸில் சொல்லியிருக்கார், இந்த சீதாதேவி அவதரித்த பிரதேசம் என்ன ஸ்டேட் பாது, நேபாள். சீதையினுடைய ஜென்மஸ்தானம் நேபாள். அந்த நேபாள் பிரஜைகள்லாம், அந்த ராஜ்யமே பிரஜைகள்லாம் அவளுடைய மாப்பிள்ளையோன்னு ராமர், அவாத்து பொண்ணோன்னு சீதை. அந்த ராமர் மாப்பிள்ளைங்கிறதுனால
3000 ஐட்டம் பரிசு கொண்டு வந்திருக்காளாம் அங்கேருந்து. இந்த ஜென்மஸ்தானுக்கு 3000 விதமான பரிசு பொருட்கள் எடுத்துன்னு வந்து ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறா. பகவான் இல்லை, அவாத்து மாப்பிள்ளைன்னு. அப்படி ஒரு உணர்வு பாரத தேசம் முழுக்க ஒரு 100 வருஷமாக மறைஞ்சிருந்தது முழுக்க இப்போ கிளம்புறது. ஏன் கிளம்புறதுன்னா அதுக்குள்ள அதிகாரி வந்ததுனால தான் நம்மளால் வெளிப்படுத்த முடியுது. அதனால நாம் பகவான்கிட்ட ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, இன்றும் ஒரு சுவாமி ராமானுஜரை சொல்லுவாருன்னு, இன்னும் பல்லாண்டு இருக்கணும்னு. அது மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு. அதுபோல் அவர் சிரஞ்சீவியாக மார்க்கண்டேய சுவாமி போல் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட தீர்காயுசோடு இருக்கணும்னு நாமளும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இப்போ நாம் கோவில்லாம் கோலாகலமாக லைட்டிங்லாம் எல்லாம் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக லைட்டு போட்டல். இதுவே எனக்கு யோஜனை. இது மாதிரி அங்கே கட்டுற கோவிலுக்கு இங்கே என்ன லைட்டுன்னு ஒருத்தர் நினைக்கலாம். இது எப்படி கோகுலாஷ்டமியை கொண்டாடுறோமோ, எப்படி ராமநவமியை கொண்டாடுறோமோ, எப்படி சங்கர ஜெயந்தியை கொண்டாடுறோமோ, அதுபோல் நமக்கு நம்ம மகோத்சவமாக கொண்டாடணும். அப்படி அவதாரம் பண்ணி தர்மங்களுக்குள்ள சிறந்த தர்மம் பிதிர்வாக்கிய பரிபாலனம்னு அப்பாவினுடைய வார்த்தையை சத்தியமாக பண்ண, அதுபோல சத்தியமாக பண்ணுவதற்காகவே பகவான் காட்டுக்கு வந்தார். வர வழியில் பல பக்தாளுக்கு கிருபை பண்ணார். அதில் முக்கியமாக ஒரு பக்தாளை சொல்லின்னு இருக்கோம், சபரி. வயசான கிழவி அந்த சபரிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு பகவான் யோகக்ஷேமம் விசாரிக்கிறார். இப்பவே நாம் ஒருத்தர் பார்த்தா சௌக்கியமானு கேட்கறதோட சரி, முன்னெல்லாம் சௌக்கியமானு கேட்பா. இப்போ நன்னா இருக்கேளா, ஒரு சின்ன குழந்தை பெரியவாளை பார்த்து கேட்குறது நன்னா இருக்கேளான்னு. சின்ன குழந்தையெல்லாம் பெரியவாளை பார்த்து வணக்கம் சொல்லலாம், நமஸ்காரம் சொல்லலாம். ஒரு 10-15 வயசு குழந்தை 60 வயசு ஆனவர்கிட்ட போய் நன்னா இருக்கேளான்னு கேட்கலாமோ? யாரை பார்த்து யார் கேட்கணும்னு ஒரு நியத்தி இருக்கு. இப்போ ராமர் சபரியை பார்த்து கேட்க போறார். ராமர் எப்பேற்பட்ட மகாபுருஷன், சபரி எப்பேற்பட்ட பக்தை. 13 வருஷ காலமா ராமத்தியானம், 13 வருஷமா ராமநாமம். எங்க தாத்தா எல்லாம் பிரவச்சனத்தில் பண்ணி சொல்லுவா, சபரிக்கு அடுத்தாப்புல கோடிக்கணக்கா ராமநாமம் பண்ணது தியாகராஜ சுவாமிகள் தான் சொல்லுவா. சபரி அளவுக்கு யாருமே பண்ணலை. தியாகராஜ சுவாமிகள் தான் கோடிக்கணக்காக ராமநாமம் பண்ணார். சபரிக்கு அடுத்த மாதிரி அவளை சொல்லுவாள். அவ்வளவு நாமம் சொல்லியிருக்க. 13 வருஷம் ராமனையே நினைச்சுட்டு இருந்தார். மதங்காதி மகர்ஷிகளுக்கு சிஸ்ரூஷ பண்ணினா குரு சிஸ்ரூஷ 3 குவாலிஃபிகேஷன் அந்த சபரிக்கு. அந்த சபரியை பார்த்து பகவான் பிரச்சனை பண்ணும்பொழுது, என்ன உடம்பு சாதாரணமாக இருக்க, ஜுரம் ஒன்றும் இல்லையே, இந்த கொரோனா பீரியட்லாம் உனக்கு ஒன்றும் ட்ரிபிள் இல்லாமல் இருந்ததோன்னு இதையா கேட்பார் ராமர். அவர் கேட்கிற கிளாஸ் வேற. கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ, உன்னுடைய இடையூறுகள்லாம் ஜெயிக்கப்பட்டதா? இது என்ன இடையூறு ஜெயிக்கப்பட்டதா, விக்னங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டதான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சாதாரண லோக ரீதியிலேருந்து ஆரம்பித்து பாரமார்த்திகம் வரையில் இடையூறுகள்னு சகஜம். நம்ம கோவில் கும்பாபிஷேகமே, பாண்டுரங்கனுடைய கோவில் கும்பாபிஷேகமே 30 தடவை பார்த்துருக்கேன் நாள். இந்த கொரோனா டயத்துலலாம் ஒரு தடவை பத்திரிக்கை போட்டே இது வேஸ்டாக போச்சு. ஏன்னா ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அந்த நேரத்தில் நடத்துறதுங்கிறது பெரிய காரியம். அது அவ்வளோ சுலபம் இல்லை. நினைச்சபடி ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னா பகவத் கிருபை பூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். எத்தனை குடும்பங்களில் அவ்வளவே வேண்டாம், ராத்திரி படுத்துக்கும் போது நினச்சிக்கிறான்,
கார்த்தால சீக்கிரம் எழுந்துட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு யோகாசனங்கள்லாம் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் ராமாயண பாறை, எல்லாம் ராத்திரி பிளான். கார்த்தால எழுந்துக்கும் பொழுதே எல்லாம் ஓம் தத் சதுன்னு ஆயிடும். இதில் ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்குது. இது எப்படின்னா இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன நிர்ணயம் பண்ணுறோமோனோ அது தள்ளி போயிடுதுன்னா நாம் என்ன பிளான் பண்ணுறோம் இன்னி முழுக்க வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. நீ எத்தனை மணிக்கு நீ எழுந்துன்னு பார்க்குறையோ அத்தனை மணிக்கு ஒரு காரியம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பவர் அதுலேருந்து தொடரணும். நீ இந்த 2 மணி நேரத்தை விட்டுடும். இந்த 2 மணி நேரத்தினால ஒரு நாளையே ஸ்பாயில் பண்ணுறோம் நாம், மூட் அவுட் ஆகி. இது ஒரு கெட்டிக்காரத்தனம். நம்ம பிளான் பண்ணும்போதே பிளானிங்லேயே 5 மணிக்கு ஆரம்பித்து காரியக்கிரமங்களை நிர்ணயம் பண்ணும்போது அன்றைக்கி 7 மணி ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, 7:05 ஒன்று தீர்மானம் பண்ணியிருக்கியோனோ அதை பண்ணு. இப்படி நமக்கு நாமே நம்ம புத்தி சொன்னாதான் நாம் ஏதாவது தப்பிக்க முடியும். இல்லைன்னா அது நம்ம மனசு நம்மளை பாதாளத்தில் தள்ள தான் முயற்சி பண்ணும். 5 மணிக்கு எழுந்துக்க விடுமா என்ன? அலாரம் வச்சதுனால எழுந்திருக்க முடியுமா? அலாரம் வச்சு அதை அணைச்சுட்டு தூங்குறவன் தானே மேக்சிமம். அலாரம் வச்சுட்டு அணைச்சுட்டு தானே தூங்குறா, எழுந்துக்க தானே அலாரம். இவன் புத்திசாலியாக இருந்தால் அலாரமே வைக்க வேண்டாம், தூக்கம் கெடுறது இவனுக்கு. தீர்மானமாக எழுந்துக்க போகிறதா இருந்தால் தான் அலாரம் வைக்கணும். எழுந்துண்டு ஒரு தடவை அணைக்கிறதுக்கு பிரேக் பண்ணுவானே தூக்கத்தைங்கிறேன். ராத்திரியே தீர்மானம் பண்ணிக்கோ, நல்லா தூங்கிடுவோன்னு. நம்ம புத்தி மனசு பலகீனமாக இருக்குது, துர்பலமாக இருக்குது. அதுக்கு நல்ல பலம் வேணும். பலம் வேணும்னா என்னன்னா அதுக்கு தான் விவேகம்னு பேர். புத்திக்கு இன்னொரு பேர் விவேகம். அந்த விவேகத்தினால அப்பப்போ அடித்து இன்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினா அதை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு உறுதி இருக்கு. பாரதியார் மனதில் உறுதி வேண்டும்னார். அவர் உனக்கு உறுதி இருந்தால் தான் அது. இப்போ ஒரு சின்ன விஷயம், ஸ்நானம் பண்ணுறதுக்கு 10 இடைஞ்சல் வரும்னா சாப்பிட உட்காண்டா 100 இடைஞ்சல் வரும். இது மாதிரி பகவத் ஆராதனை பண்ணுவோம்னா கோட்டிம் தியக்த்வா ஹரிம் ஸ்மரேத், கோட்டி இடைஞ்சல் வரும். பகவத் ஆராதனை பண்ணணும்னா எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் பண்ணி ஆகணும். குடும்பத்திலேயே நான் இப்போ சொல்கிறது இது குடும்பத்தில் இருக்கிற பகவத் விஷயம். இப்போ குடும்ப காரியத்தையே பாருங்க. ஏதோ ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா, ஒரு வெங்கடேஸ்வர சமாராதனை பண்ணணும், தீபம் வைக்கணும்னு தீர்மானம் பண்ணால் எவ்வளவு கவலைப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா யாரும் பெரியவாள்லாம் நமக்கு லீவு கொடுக்காமல் இருக்கணும். யாராவது பெரியவா காலம் ஆகிட்டான்னா 10 நாள் லீவு வந்துடும். அந்த லீவு வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் யார் பண்ணி ஆடணுமோ அவ ஆற்று சௌகரியங்கள்லாம் சரியாக இருக்கணும். எல்லாம் சரியாகி அன்றைக்கி கார்த்தால ஒரு ஃபோன் வராமல் இருக்கணும், ரெடி பண்ணிவிட்டு. இது மாதிரி இடைஞ்சல்கள் நிறையா வரும். இந்த நிறையா இடைஞ்சல்கள் வரத்தான் வரும். இந்த குடும்பம் இன்னைக்கு ரிஷிகேசத்துலையா இருக்கும், குடும்பத்தில் தானே இருக்கும். அப்போ வரத்தான் வரும். நீ என்ன பண்ணணும்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. என்ன பிரார்த்தனைன்னா இது மாதிரி இடைஞ்சல் எதுவும் என் காரியம் நிற்கக்கூடாது. பரிபந்தி கணமிக வாரயா பவசாகர பதித்தம் தாரயா பரம கருணயா மாம் பாலயா பக்த மனோரதம் பூரயா. ஒரு பூணல் போடுறா, ஒரு கல்யாணம் பண்ணுறா, கிரகப்பிரவேசம் தேதி வச்சிருக்கா, ஒரு நல்ல காரியம் தீர்மானம் பண்ணியிருக்கான்னா அது பூர்த்தியாகிற பரியந்தம் அந்த நாள் வரையில் இந்த தரங்கத்தை தினம் பாடிட்டே இருக்கணும். அதில் பிரார்த்தனை, என்னுடைய இடைஞ்சல்களெல்லாம் நீக்கிடும். பரிபந்தி கணமிக வாரயா, என்னுடைய இடையூறுகள் எல்லாத்தையும் நீ போக்கணும்னு பிரார்த்தனை. இது சாதாரணமாக உள்ள குடும்ப தர்மத்துக்கு.
இதே பகவத் ஆராதனம் பண்ணணும்னு ஏகாந்தமாக போய் உட்கார்ந்துட்டா எத்தனை இடைஞ்சல்கள் வருது. பகவத் ஆராதனத்துக்கு கோடி இடைஞ்சல்கள் வரும். உன்னுடைய நீ நினைச்சபடி பகவத் ஆராதனம் பண்ண முடியறதா? நீ நினைச்சபடி தபஸ் பண்ண முடியறதா? உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கா? உன்னுடைய விக்னங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டதா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னா. நமக்கு சரீரமாத்தியங்களும் தர்ம சாதனம். நீ எதை பண்ணுறதா இருந்தாலும் முதல் சாதனமே சரீரம், உடம்பு தான். இது சரியா இருக்கும். இது சரியா இருந்தால் தானே எதையும் பண்ண முடியும். அதனால பகவத் ஆராதனம் பண்ணணும்னு நினைச்சா ஒண்டி போராது. வரக்கூடிய இடையூறுகளை ஜெயிக்கணும். விலக்கிறது வேற, ஜெயிக்கிறது வேற. இடையூறுகளை விலக்கிறது இல்லை. எத்தனை இடையூறு வந்தாலும் இடையூறு கிடையூராய் யான் காப்பேன் அப்படிங்கிறார் தசரத சக்கரவர்த்தி. கம்பராமாயணத்தில் ஒரு அழகான ஒரு இடம். விஸ்வாமித்திரனுடைய யஜ்ய சம்ரட்சணத்துக்கு ராமனை குடுன்னு கேட்கும்பொழுது அப்போ தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், இந்திரன், பரமேஸ்வரன், பெருமாள், பிரம்மதேவன் அத்தனை பேரும் சேர்ந்து உங்களுடைய யாகத்தை கெடுக்கணும்னு இடையூறு பண்ணுறான்னு வச்சுக்கோ. நீ படாதீங்கோ. இடையூற்று கிடையூராய் யான் காப்பேன். அவ பண்ணுற இடைஞ்சல்களுக்கு நான் இடைஞ்சல் பண்ணுவேன், உங்களுடைய யாகத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அதுபோல் நமக்கு கச்சித்தே நிர்ஜிதா விக்னா. நம்ம பகவத் ஆராதனம் பண்ணும்பொழுது தீர்மானம் பண்ணிவிட்டா அதை செஞ்சுடும். தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோஜனை பண்ணிக்கும். தீர்மானம் ஆயிடுதுன்னா உரு போடணும். அதை அவ்வளவு மனசில் உறுதி இருக்கணும், தெளிவு இருக்கணும். அப்போ தானே ஜெயிக்க முடியும். கச்சித்தே நிர்ஜிதா விக்னா. அடுத்த கேள்வி ராமரை பார்த்து கேட்குறது. இதோ ராமர் சுவாமி சபரியை பார்த்து கேட்குறாருன்னா அது எல்லாம் அநேகமாக நமக்கு தான். இதுக்கெல்லாம் பதிலே சொல்லலை சபரி. அவர் கேட்டார், இதுவரை பதிலே சொல்லலை. மொத்தமாக ஒரே பதிலாக சொல்ல போகிறார். கச்சித்தே வர்த்ததே தபகா. உன்னுடைய தபசு விருத்தி அடைஞ்சதா, வளர்ந்ததா? வர்த்ததே தபகா. தபசு வளர்றதுன்னா என்ன? மரமா, செடியா, கொடியா? பகவத் ஆராதன ரூபம் தபஹா. ஒவ்வொருத்தருக்கு தபசு ஒவ்வொன்றும். தபசு ஏக ரூபமா இல்லை, 100கணக்கான அர்த்தம் தபசு. இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை இருக்கே, அத்தியாத்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும். அதுதான் சரியான பாதையில் போறதுன்னு இருக்கு. கச்சித்தே வர்த்ததே தபஹா. இது எப்படி இருக்கணும்னா, நேத்திக்கா இன்னைக்கு கூட இருக்கணும், இன்னைக்கா நாளைக்கு கூட இருக்கும், நாளைக்கா நாளைக்கு கூட இருக்கும். அப்படி வளர்ச்சி அடையும். இன்னைக்கு ஒரு 100 நாமம் சொன்னால் நாளைக்கு 200 சொல்லணும், 1000 சொல்லணும். இன்னைக்கு 10 அத்தியாயம் பாகவதம் பாராயணம் பண்ணுறோம், 10 சர்க்கம் ராமாயணம் பாராயணம் பண்ணால் நாளைக்கு 12 சர்க்கம் பண்ணும். இதுபோல நம்முடைய அத்தியாத்ம விஷயம் நாளுக்கு நாள் அதிகப்படும். இது மாதிரி பிரவச்சனத்துல எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுவார், உடனே சுவாமி மலைக்கு போய் ராமர் விக்கிரகம் வாங்கிட்டு வந்து, ராமர், லட்சுமண சுவாமி, சீதா, ஆஞ்சநேய சுவாமி செட்டா ராம தர்பார். வர வழியிலேயே கும்போணத்துலேயே அதுக்கு ஒரு மண்டபமும் வாங்கி ஒரு பீட்டம் வச்சு அதில் ராமரை வச்சு ஒரு 500 ரூபாய்க்கு புஷ்பங்கள்லாம் வாங்கி, 2000 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்கி தினம் லட்சார்ச்சனை. கதையில் கேட்டுவிட்டு அடுத்த நாளே லட்சார்ச்சனை ஆரம்பம். அந்த ராமர் சீதையும் மூச்சு விட முடியாமல் திக்கு முக்காடு அடித்து பூவை போட்டு முழுகடிச்சு ராமரை. இது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஆரம்ப சூறாகும். ஒரு வாரம் கழித்து பார்த்தா இந்த லட்சார்ச்சனை சாஸ்திரநாமத்தில் வந்து நிற்கும்.
1008 நாமா. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அது அஷ்டோத்தர 108 வந்து நிற்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அவள் சமையலை பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கோ, அப்புறம் சாப்பிடலாம். பசி தாங்கலடி, நீ கையை காமிச்சுட்டு இலையை போடுங்கிறான். அவன் சுவாமிக்கே பண்ணுறதில்ல, அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எனக்கு ராமர் உனக்கு லட்சுமணர்னு குழந்தைகள் வாசலுக்கு எடுத்துன்னு வந்து விளையாடுறது. அதே மூர்த்தியை லட்சார்ச்சனை பண்ண மூர்த்தி இப்போ வாசலில் விளையாடுறது. குழந்தைகள் எனக்கு ராமருங்கிறது, உனக்கு லட்சுமணருங்கிறது, உனக்கு அனுமாருங்கிறது. இப்படி இறங்கக்கூடாது பக்தி. கச்சித்தே வர்த்ததே தபா. நம்முடைய ஆராதனம் நீ உள்ளுக்குள்ளையா இருந்தாலும் சரி, ஆந்தரிகமாக இருந்தாலும் சரி, பாக்கியம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தாலும் சரி, அதனுடைய வளர்ச்சி இருக்கணும். ஒரு கால் அது வெளியில் தெரியாததாக இருந்தால் கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடை. வர்த்ததே தபா கச்சித்தே நியத க்ரோதா. உன்னுடைய கோபம் கண்ட்ரோலாக இருக்கு. கோபம் கண்ட்ரோலாக இருக்கு. சுவாமி ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பேசுகிறார். ஏன் அப்படின்னா இந்த கோபத்தை விட்டையான்னு கேட்கல, கோபம் கண்ட்ரோலாக இருக்கா, கட்டுப்பாட்டில் இருக்கணும் கோபம். ஏன் சுவாமி இப்படி கேட்குறாருன்னார், இவரே வேணும்னா கோபத்தை கூப்பிடுவார், இவருக்கும் கோபம் வரும். அதனால் கோபம்ங்கிறது ஒரு குணம். கோபம் இல்லாட்டா ஒத்தரும் மதிக்க மாட்டான் உலகத்தில். கோபம் வேணும். அது அதிகப்படியாக இருந்துவிட்டாலும் ஒத்தனும் மதிக்க மாட்டான். அது ஒரு அழகு. காஃபிக்கு சக்கரை போட்டுக்கிற மாதிரி. காஃபிக்கு சக்கரை போட்டுக்கிற பாருங்க, கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். குறைஞ்சா கசக்கும். கூட கூட இருந்துருச்சுன்னா சத்தியம் விதாதும் நிஜவர்த்திய வாழ்த்து பானகமாக போடும். கூட இருந்தால் பானகம், குறைச்சலாக இருந்தால் கசப்பு. லிமிட்டாக இருக்கும். குறைச்சலாக இருந்தால் போட்டுக்கலாம், சில சமத்து அதிகமாக போட்டுடும். காஃபியோ ரொம்ப அபாரமாக இருக்கும், சர்க்கரையோ நிறையா போட்டால். இப்போ என்னடா அப்போ சரி பண்ண முடியுமான்னா, சரி பண்ணுறதுக்கு ஒரு யோஜனை இருக்குது, ட்ரிக் இருக்குது. இது இப்போ சொல்லி வச்சேன்னா எல்லோரும் தெரிஞ்சுப்பாளேன்னு தான். சர்க்கரையில் காஃபி இந்த காஃபியில் சர்க்கரை கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை சரி பண்ணுறது என்ன பண்ணணும் தெரியுமோ? திரும்பி பாலை விட டிகாஷனை விடலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுடணும். வெறும் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுன்னுட்டேலாம் அப்புறம் காஃபி கசப்பு நார்மலாக போயிடும். இங்கே தித்திப்பு கூட வந்தோடனே அது குறைஞ்சிடும். அதனால் இது இந்த காஃபிக்கு சர்க்கரை போட்டுக்கிற மாதிரி கோபம் இருக்கு. குறைஞ்சாலும் பிரயோஜனப்படாது, கூட போனாலும் பிரயோஜனப்படாது. கோபம் அவசியம். ஆனால் யோக மார்க்கத்தில் போகும்பொழுதெல்லாம் கோபத்தை விட்டுடுங்கிற. தபஸுக்கு பரம காம வெகுளியன 2 பேர், மாரீச்சம் சுபாகுங்கிற 2 பேர் என்னுடைய யாகத்தை கெடுக்கிறான். அது எது போல தெரியுமான்னா, தபஸை கெடுக்கிற காமக்ரோதம் போலேங்கிறார். காமமும் கோபமும் எப்படி தபஸை கெடுக்குமோ அதுபோல என்னுடைய யாகத்தை மாரீச்சன் சுபாகு கெடுக்கிறான் அப்படிங்கிறார் விஸ்வாமித்ரர். அப்போ தபஸுக்கு கெடுதலை கொடுக்கும் கோபம். அதனால் சர்வதா விட்டுடணும். நம்ம மாதிரி வீட்டில் உள்ளவர்கள் விட்டுவிட்டா அப்புறம் அசடு மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான், பிரயோஜனப்படாது. கொஞ்சம் கோபம் இருக்கணும். கோபம் இருந்தால் தான் சம்சாரமும் செத்த மதிப்பான், பிள்ளையும் மதிப்பான், மாமாவும் மதிப்பர், மாமி கோச்சுப்பான்னு மதிப்பர். இது மாதிரி கோபமே அளவோடு இருந்தால் பூஷணம். கோபம் வேணும். இந்த கோபம் அதிகமாகிடுதுன்னா பிரயோஜனப்படாது. அதே தபஸ் பண்ணுறவாளுக்கு கோபம் கூடவே கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, அது கோபம் தபஸை சாப்பிட்டுட்டு போயிடும். ஆயிரக்கணக்கான வருடம் தபஸ் பண்ணார் விஸ்வாமித்ரர். அந்த பூ கல்லா போன்னு சபிச்சார் அந்த அம்மாவை. எல்லாம் மேனகையை சபிச்சார், அத்தனையும் போயிடுது. இந்த யாரோ ஒரு அம்மா, ரொம்ப ஊர்வசியோ ரம்பையோ மேனகையோ, யார் அது,
சபிச்சார், கோபம் போயிடுது. பாலகாண்டத்தில் வருது இது. சபிச்சார், கோபம் போயிடுது, அந்த தபஸ் போயிடுது. எத்தனை வருஷ தபஸ், ஆயிரக்கணக்கான வருஷ தபஸ் ஒரு சாபம் ஒரு கோபத்தில் போயிடுது. அதனால் நம்முடைய புண்ணியத்தை, நம்முடைய தபஸை சாப்பிட்ற சக்தி கோபத்துக்கு இருக்கு. அதனால கோபம் கண்ட்ரோலாக இருக்கணும். கச்சித்தே நியத குரோதா, இது ஒன்று இன்டர் லிங்க், இது ஒன்னோட ஒன்று லிங்க். தபஸுக்கும் இடையூறுக்கும் லிங்க், இடையூறுக்கும் கோபத்துக்கும் லிங்க், இடையூறுக்கும் தபஸுக்கும் லிங்க்கு, தபஸுக்கும் கோபத்துக்கும் லிங்க்கு, கோபத்துக்கும் ஆகாரத்துக்கு லிங்க்கு, ஆகாரத்துக்கும் மனசுக்கு லிங்க். இது ஒன்று தனி இல்லை, இது ஒன்றோட ஒன்று லிங்க் உள்ளது. அதை தான் வரிசைப்படுத்துகிறார் சுவாமி. முதல்ல சொன்னது என்னன்னா, உன்னுடைய இடைஞ்சல்கள்லாம் ஜெயிக்கப்பட்டதான்னா அது தபஸுக்கு சம்பந்தம் உள்ளது. தபஸுங்கிறது கோபத்துக்கு சம்பந்தம் உள்ளது. கோபம் வந்துன்னா தபசு போயிடும். இந்த கோபத்தை எப்படிடா ஜெயிக்கிறதுன்னா ஆகாரஸ்ட தபோதர், ஆகார ஜெயம் வேணும். கண்டத்தை சாப்பிட்டா கோபம் வரத்தான் வரும். நம்முடைய மனசினுடைய பிரவൃத்தி இருக்கு, மனதினுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆகாரத்தை வச்சு தான். ஆகாரம்தான் மனசு. உபனிஷத்தை என்ன சொல்கிறது, நாம் சாப்பிட்ற சாதம் திடமான ஃபில்டர் ஆகி மலமாக போய்டுறது, அடுத்தது ஃபில்டர் ஆகி ரத்தமாக போகிறது, ஃபைன் கடைசியில் ஃபில்டராகிற அந்த எசன்ஸு தான் மனசு. அதனால் இன்னொரு யோக விஷயங்களில் நாம் சாப்பிட்ற சாதம் மனசில் படிய 13 நாள் ஆகுங்கிறான். 13ஆவது நாள் தான் அது போய் மனசில் போய் டச்சு பண்ணுமா. இன்றைக்கி மனசு குளறுபடி பண்ணிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா 13 நாள் முன்னாடி என்ன தின்னோம்னு யோசனை பண்ணணும். அன்றைக்கி சாப்பிட்டது தான் இன்றைக்கி வேலை செய்யும். அதுபோல் ஆகாரங்கிறது முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகாரச்ச தபோதனே, இதெல்லாம் சுவாமி சூத்திரம் மாதிரி கேட்குறார். இது மேலே இன்னும் நாளைக்கு பாக்கி பூர்த்தி பண்ணிவிட்டு மேலே ராம குணங்கள் ராம பக்தாள்லாம் துளசிதாசர், கபீர்தாசர் இவர்கள்லாம் அனுபவித்த ராம குணங்களை அடுத்த 2 நாளில் பகவானுடைய ஒரு கிருபையினால் அனுபவிக்கிறேன். சகேத நிலையாய சனக முனி பூஜாய சரயோர நீதீர நிகரனாய ராகேந்து வர்தனாய ரம்ய குண நிலையாய ராஜாதிராஜாய ராഘவாய ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். बोल राजा रामचंद्र भगवान की जय, जय सद्गुरु मूर्ति की जय, आंजनेय मूर्ति की जय.